சொல்வதெல்லாம் உண்மை. கட்ட பஞ்சாயத்து மாதிரி வச்சு மேடம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா எங்கள் சித்தப்பா அவங்க 3 பேர்த்தையும் வந்து ஒரு மரம் இருக்குது மேடம். அதில் கட்டி போட்டு லேடிஸு ஜென்ஸு இவங்களாம் வந்து அடிக்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்களே வந்து என்ன அடிக்கடி பயமாற்றுவாங்க. அவன் செத்த மாதிரி நீ சாவலான்னு பார்க்குறியா, அடித்து கொள்ளணுமா அவனை? ஒருத்தர் செத்து போனாலும் அதை தூக்குறதுக்கு ஆள் இல்லை. உங்கள் பேர்? ஜானகி. சொல்லுங்கள் ஜானகி. எனக்கும் நான் லவ் பண்ணுற பையனுக்கும் பிரச்சனைங்க மேம். யாரெல்லாம் இருக்கீங்க வீட்டில்? அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க? அப்பா வந்து ஹோட்டல் மாஸ்டர் மேம், கேண்டீன் மாஸ்டர். அம்மா வந்து வீட்டில் தான் மேம் இருக்காங்க. அப்பா தங்கச்சியும் நானும் கோயம்புத்தூர் நீலாம்பூர்னு ஒரு ஊர் இருக்குங்க மேம், அங்கே மில்ல வேலை பார்த்துட்ருக்கோங்க மேம். படிக்கலையா? சென்னையில் தான் மேம் ஃபஸ்ட்டு இருந்தோம். படித்து 8 வரும் படிச்சிருந்தேன் மேம். அப்புறம் தம்பி இறந்துட்டாங்க மேம். எப்படிம்மா? தம்பிக்கு பிளட் கேன்சர் வந்துச்சுங்க மேம், அதனால் இறந்துட்டான். அதுக்கப்புறம் ஊரில் இங்கே அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் வந்துருச்சு தம்பி இறந்த கவலையிலேயே. அதனால் வந்து அம்மா இங்கே ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் வச்சுருக்க சொன்னாங்க, ஊர் மாற்றி. அப்பாவுடைய சொந்த ஊர் ராயபுரம். தம்பியா? 3வது தம்பிங்க மேம். ராயபுரம் ஒரு ஊர், அரியலூர் மாவட்டத்தில் அப்பாவுடைய சொந்த ஊர் இருக்குது மேம். அங்கே கொண்டு போய் வச்சுருந்தாரு மாதிரி எங்கள் அம்மா, நானும் எங்கள் அம்மா என் தங்கச்சி 3 பேர் வச்சுருந்தாங்க மேம். அப்புறம் சொந்தக்காரங்களே கூப்பிட்டு அவங்க வீடு ஒன்று கொடுத்தாங்க மேம். அங்கே தங்கிக்க சொல்லி அங்கே தங்கியிருந்தாங்க மேம். இத்தனை வருஷம் அங்கே தான் இருந்தாங்க மேம். அம்மா போயிட்டு இந்த பையன் லவ் பண்ணுற பையன் வீட்டில் போய் நல்லா பேசுவாங்க மேம். பக்கத்து வீடு தாங்க மேம், நல்லா பேசுவாங்க மேம். அப்போ வந்து எங்கள் தம்பி இது மாதிரி இறந்துட்டான், அப்போலாம் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க மேம். வீட்டுக்கு வந்து லீவு டைம் வருவோம் மேம், யார்ட்டையும் பேச்சு வச்சுக்க மாட்டாங்க மேம். வீட்டுக்கு வருவோம், அப்பா அம்மா மட்டும் பேசிட்டு லீவு முடிஞ்சோன்னு நாங்கள் திரும்ப வேலைக்கு போயிடுவோங்க மேம். அப்புறம் இந்த பையனாக வந்து தான் அந்த மாதிரி என்கிட்ட சொல்லலைங்க மேம். அவங்க தங்கச்சிக்கிட்டோ இல்லை என் தங்கச்சிக்கிட்டோ சொன்னாங்க மேம், இந்த மாதிரி உங்கள் அக்கா நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன், லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன வேலை செய்கிறாரு? அவர் +2 முடிச்சிருந்தாங்க மேம். +2 முடிச்சுட்டு இப்போ ரயில்வே எக்ஸாமுக்கு எழுதுறேன்னு சொல்லியிருந்தாங்க மேம். இப்போ கோயம்பேடு மார்க்கெட் அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க மேம். அவங்க வீட்டில் கொஞ்சம் கஷ்டங்க மேம். அதனால் வந்து அவங்க அப்பா கொஞ்சம் குடிக்கிறாருங்க மேம். தம்பி அப்புறமேட்டு அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு, தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சிங்க மேம். அம்மா வீட்டிலே இருப்பாங்க. அவங்க வீட்லேயும் எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னால அவர் தான் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்காரு கோயம்பேடு மார்க்கெட்டில். அதை பார்த்துக்கிட்டே அதுக்கப்புறம் ரயில்வே டேக் எக்ஸாம் எழுதிட்டு அதில் வேலை செய்கிறதா இருந்தாங்க மேம். அதுக்கப்புறம் அம்மா போய் பேசுவாங்க, என் பையன் இறந்துட்டான், இந்த மாதிரி என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுதுங்க, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்களாட்டுங்க மேம். அதை சொல்லி அந்த பையன் வந்து சரி நம்ம நல்ல பையனாக தானே இருக்கோம், நம்ம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணி என்கிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க மேம். நானும் சரி நீங்கள் அவங்க அப்போ அவன் வேறு ஜாதின்னு எனக்கு தெரியாதுங்க மேம். சரி நல்ல பையனாக இருக்கான், ஊருக்கே தெரியும் மேம் நான் லவ் பண்ணுறதுட்டு. ஊரில் எல்லாருமே சொன்னாங்க நல்ல பையன் அப்படின்னு சொன்னாங்க மேம். சரி நல்ல பையனாக இருக்கு, நான் விசாரிச்சு தான் மேம் லவ் பண்ண ஆரம்பித்தேன். போய் பொசுக்குன்னு போயிட்டு சரிங்க ஓகே அப்படின்னு நான் சொல்லலைங்க மேம். இந்த மாதிரி நல்ல பையனாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒத்துக்கிட்டேன். அவங்க வீட்டில் எல்லாருக்குமே தெரியுங்க மேம். அக்காவுக்கும் விருப்பம் தாங்க மேம். அந்த பையனோட அக்காவுக்கு என்ன விருப்பம், தங்கச்சிக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க மேம். அப்பாவுக்கும் கொஞ்சம் விருப்பம், அம்மா தான் கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுவாங்க மேம். அதனால் சரி நானும் பழகிட்டு இருந்தேங்க மேம். அப்புறம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஊருக்கு வரும்போது மட்டும் ஃபோன் பண்ணுவாங்க மேம், நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ பார்க்குறதுக்காக வருவோம் மேம். பார்த்து ஊரில் எத்தனை நாள் இருக்குமோ அது மாதிரி பார்த்து நேரில் பார்த்து பேசுவோம் மேம். பேசிவிட்டு அப்புறம் நான் ஊருக்கு போயிடுவேன், அவங்களும் ஊருக்கு போயிடுவாங்க மேம். வேறு எதுவுமே கிடையாதுங்க மேம். இந்த மாதிரி நல்ல பையன் அப்படின்னால தான் நான் லவ் பண்ண ஆரம்பித்தேங்க மேம். இப்போ வந்து சொந்தக்காரங்க வந்து 3 வயசுக்கு முன்னாடி வீட்டில் தெரிஞ்சிருச்சிங்க மேம். தெரிஞ்சு என்னை அடித்தாங்க மேம். எங்கள் மாமாலாம் வந்து என்னை அடித்தாங்க. 4 பேர்த்துக்கு முன்னாடி என்னை ரொம்ப அசிங்கமாக வேறு ஒரு பையனோட தொடர்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா பொண்ணு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு மெட்ராஸில் இருக்கும்போது யார்கிட்ட என்னென்ன பண்ணுச்சோ எதோ போச்சோ அப்படின்ட்டு ரொம்ப கொச்சமாக என்னை பேசுவாங்க மேம். பேசி என்னை அடிச்சிட்டாங்க மேம். 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அடித்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க மேம். என்னை வந்து பிரித்து வச்சுட்டாங்க மேம். இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவொன்னே பிரித்து வச்சுட்டாங்க. அதை பிரித்து வச்சதுக்கப்புறம் நானும் பாயசனை குடிச்சிட்டாங்க மேம். அந்த பையனும் பாயசனை குடித்தாங்க மேம். 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருந்தாங்க மேம். சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அவங்க எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் போய் என்னை வச்சுட்டாங்க மேம். அந்த பையனையும் தனியாக கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க மேம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி எங்கள் மாமா ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க மேம். என்னை அடிப்பாங்க, யார் இருக்காங்களாம் பார்க்க மாட்டாங்க மேம். ரொம்ப அசிங்கமாக பேசுனாங்க, அடித்தாங்க. அப்புறமேட்டு சாப்பாடுலாம் என்னை போட மாட்டாங்க மேம். நீ தப்பு பண்ணிவிட்டு அவனுக்கு சாப்பாடுலாம் கிடையாது அப்படின்ட்டு. அம்மாவையும் கூட வச்சுருக்க மாட்டாங்க மேம். எங்கள் அம்மாவையும் எங்கள் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பாவையும் வந்து உன் பொண்ணு பண்ணுறது சரியில்லை, அந்த பொண்ணு எங்கள் கூட தான் இருக்கணும், நீ தனியாக போய் வேலை பார்த்துட்டு இரு அப்படின்னு எங்கள் அப்பாவையும் அனுப்பிச்சி விட்டாங்க மேம். தங்கச்சியும் நான் மட்டும் தான் வச்சுருந்தாங்க மேம். ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க மேம். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து அம்மாவே பார்க்க முடியாமல் நீ என்னோட வந்து இருந்துரு அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மேம் எங்கள் வீட்டுக்கு. ஆமாங்க மேம். எங்கள் அப்பாவுக்கு தெரியாது மேம் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதான் பொங்கல் அன்றைக்கி ஒரு டைம் கூட்டிகிட்டு வந்தாங்க மேம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போகவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வேலைக்கு வந்துட்டோங்க மேம். வீட்டில் இருந்துக்கிட்டே அப்பா கூட திட்டினாரு, ஏன் நீ வந்துட்ட அப்படின்னு. அப்புறம் எங்கள் அம்மா திட்டினாங்க மேம். அந்த பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுது, அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிச்சு, நல்லா பையனை தானே இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் நம்ம பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு அம்மாவும் சொன்னாங்க. அப்பாவும் சரி அப்புறமேட்டு பார்ப்போம், நம்ம ஊரில் இருந்து பண்ணி வைக்க முடியாது, ஊருக்காரங்க ஜாதிக்காரங்க வேலை பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்பா பேசினாருங்க மேம்.
அதோட விட்டுட்டாங்க மேம். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க மேம். இவங்க மார்க்கெட்டில் வேலை பார்க்க வந்துட்டாங்க மேம். அப்புறம் நாங்கள் ஊருக்குலாம் போக மாட்டோங்க மேம். வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவோம். அப்புறம் பணம் அனுப்பிச்சி விடுவோங்க மேம் செலவுக்கு. அப்புறம் அவ்வளோதாங்க மேம். ஊருக்கு யாருக்கு செலவு? எங்கள் அம்மாவுக்கு அமுச்சு விடுவோங்க மேம். எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பணம் செலவுக்கு தான். அப்பாவும் சென்னையில் வேலை பார்த்தாருங்க மேம். அப்பா அமுச்சு விட முடியாது. அம்மா மட்டும் ஃபோன் பண்ணுவாங்க, செலவுக்கு பணம் அமுச்சு விடுவாங்க மேம். செலவுக்கு பணங்க இல்லை அப்படின்னு சொல்லி பணம் அமுச்சு விடுவோம். அப்புறம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க மேம். அப்புறம் இப்போ வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க மேம். நாங்கள் இப்போ ஊருக்கு லீவுக்காக ஊருக்கு வந்திருந்தேன் மேம். அந்த பையனை இப்போ ஊருக்காக ஏதோ ரை ஆதார் அட்டை எதுக்கோ கேட்குறதுக்காக ஊருக்கு அவங்க வந்திருந்தாங்க மேம். நானும் இப்போ ஊருக்கு அம்மா வர சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி செலவுக்கு பணம் இல்லைம்மா வந்து கொடுத்துட்டு போ அப்படின்ட்டு. அதனால் நானும் போயிருந்தேங்க மேம். நாங்கள் 2 பேரும் ஒரு டைம் ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருந்தோம் மேம். வீடு முன்னாடி தான் எல்லாருக்கும் முன்னாடி பார்க்குற மாதிரி தான் பேசுகிறேன். எங்கே தப்பாலாம் போய் பேசலைங்க மேம். அதை ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துட்டு எங்கள் சொந்தக்காரங்கிட்ட போய் சொல்லிட்டாங்க மேம். இந்த மாதிரி 2 பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம ஜாதிக்கார பொண்ணு போய் அந்த ஜாதிக்காரன் போய் பேசிகிட்டு இருக்குது, இல்லை நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க மேம். அப்புறம் எங்கள் சொந்தக்காரங்களாம் கிளம்பி வந்துட்டாங்க மேம். வந்துட்டு என்னை வெளியே வீட்டில் படுத்துருந்தாங்க மேம். என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து எங்கள் மாமா அப்படிங்க நெஞ்சிட்டு அடிச்சிட்டாருங்க மேம். அடிச்சுட்டு நீ பண்ணுறதுலாம் சரியில்லை, எங்கள் அப்பாவை திட்டினாருங்க மேம். நீ உன் பொண்ணு பண்ணுறது சரியில்லை, நீ வீட்டிலேருந்து காலி பண்ணிவிட்டு நீ ஊரை விட்டு காலிக்கு போயிட்டு போயிடணும், இல்லைன்னா வந்து வீட்டோட வந்து உங்களை எல்லாத்தையும் போட்டு எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி பேசினாங்க மேம். 4 பேத்துக்கு முன்னாடி ரொம்ப அசிங்கமாக பேசினாருங்க மேம். அது என்னால் தாங்க முடியாமல் நான் எங்கள் அப்பாட்டையும் யார்ட்டையும் சொல்லாமல் வந்து சரி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அரியலூர் மாவட்டம் அங்கே போய் போலீஸில் மகளிரில் போயிட்டு பேசுனாங்க மேம். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் அப்பாலாம் ஒன்றும் சொல்லலை, சொந்தக்காரங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, அதனால் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு என்ன கம்ப்ளைண்ட் கேட்டாங்க. நாங்கள் 4-5 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஜாதி பிரச்சனையை வச்சு இந்த மாதிரி பேசுகிறாங்க, பண்ணுறாங்க, அசிங்கமாக திட்டுறாங்க, அடிக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஆனால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மேம். அதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க மேம் கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்கு. அப்பாவோட சம்மதம் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் மேம். 4 வருஷம் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் மேம். என்னதான் இருந்தாலும் அப்பாவோட சம்மதம் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் மேம். அப்பா என்னைக்கு இருந்தாலும் ஒத்துக்குவார் நம்ம அப்பா அப்படின்னு நினச்சிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க மேம். அது சரிங்க மேம் நான் கல்யாணம் பண்ணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் வெளியே வந்துட்டேங்க மேம். வீட்டுக்கு போனால் நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க, நம்மளை அடிப்பாங்க அப்படின்ட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லாமல் நான் வந்து கோயம்புத்தூர் பஸ் ஏறி நான் போயிட்டேங்க மேம். அப்பா மட்டும் ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க மேம். நான் எங்கேயோ போகிறேன்ப்பா, என்னை யாரும் தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட நான் பேசுகிறேங்க மேம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போனதை நான் இங்கே தான்ப்பா இருக்கேன், வேலை பார்க்குறேன், நான் என் ஊருக்கெலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க மேம். அதுக்கப்புறம் வந்து அப்பா நீ எல்லாம் ஒன்றும் பண்ணிக்காதம்மா, நீ ஊருக்கு வந்துரு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க மேம். அப்புறம் அப்பாவும் இப்போ ஒத்துக்கிட்டாருங்க மேம். இந்த மாதிரி சரிம்மா ஊரில் இருந்தால் கல்யாணம் பண்ணி வைக்க விட மாட்டாங்க, நம்ம சென்னைக்கு போயிடுவோம், நம்ம பழையபடி சென்னையில் போய் நம்ம அங்கேயே இருந்து வாழ்ந்துக்குவோம், கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன் அந்த பையனை, நீ எதுவும் அழுவாத கொல்லாத, எனக்கு விருப்பம்தான், எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் வந்து சொந்தக்காரங்க தான் ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம இங்கே இருந்தால் நம்மளை கொன்னுடன்னு சொல்லி மிரட்டுறாங்கம்மா, எனக்கு அது பயமாக இருக்குது அப்படின்னு அப்பா சொன்னாருங்க மேம். 6 மாதம் கழித்து மேரேஜ் பண்ணி வைக்கிறேம்மா உனக்கு அப்படின்னு சொன்னாருங்க மேம். அதுவே நீ வேலை பார்த்துட்டு இருமான்னு சொன்னாருங்க மேம். சரிங்கப்பா அப்படின்னு சொன்னேங்க நானும். அப்போ சார் அப்பா ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னேன், எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு மேம். சார் அப்பா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க மேம். இப்போ 2 நாளுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து ஃபோன் பண்ணாங்க மேம். எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த பையன் இருக்காங்கம்மா, லவ் பண்ண பையனுடைய அப்பாவை கட்டி போட்டு அடிக்கிறாங்க மேம். கட்டி போட்டு அடிக்கிறாங்க எங்கள் சொந்தக்காரங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவையும் அந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்களாம் மேம். அதுக்காக வந்து எங்கள் அப்பாவை ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அம்மாவோட பேர் ஆண்டாளுங்க மேம். ஆண்டாள் தான் எங்கள் எல்லாருக்கும் இதுக்கெலாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை நான் கொல்லாமல் விட மாட்டேன், உன் பொண்டாட்டை ஈதுட்டு வாடா அப்படின்ட்டு எங்கள் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காங்க மேம். அதனால் வந்து எங்கள் அப்பா வந்து நைட்டோட நைட்டாக எங்கள் ஊர்லேருந்து சென்னை கிளம்பி வந்துட்டாருங்க மேம். சென்னை கிளம்பி வந்த உடனே மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணிட்டாங்க மேம். நீ எங்கடா இருக்க அப்படின்னு எங்கள் அப்பாட்ட கேட்டிருக்காங்க சொந்தக்காரங்க. இந்த மாதிரி மெட்ராஸில் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நீ அங்கே போய்ட்டு என்னடா பண்ணுற, உன் பொண்ணு எங்கே, உன் பொண்ணை வாசல் அப்படின்னு, அந்த பொண்ணு கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்டு இருக்கு, அந்த பொண்ணு எதை கூப்பிட்றீங்க அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிருக்காரு மேம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வர சொல்லணும், நீ வர சொல்லியே அவங்களாம் வந்து இங்கே என்ன நடக்குன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பையனுடைய அப்பாவையும் கூப்பிட்டு போயிட்டு அந்த பையனோட அப்பா அவங்க சித்தப்பாங்க மேம் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறாங்களாம் மேம். இப்போ ஊர்ல என்ன பிரச்சனைனா நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சு அந்த பையனோட அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க மேம். ஏன் இவ்வளோ எதிர்ப்பு? இந்த கேஸ்ட் ப்ராப்ளம் இவ்வளோ எல்லாம் பார்ப்பாங்களா? ஆமாங்க மேடம். அதுமாரி கட்ட பஞ்சாயத்து மாதிரி வச்சு மேடம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா எங்கள் சித்தப்பா அவங்க 3 பேர்த்தையும் வந்து ஒரு மரம் இருக்குது மேடம் அந்த கோயில் முன்னாடியே, அதில் கட்டி போட்டு லேடிஸு ஜென்ஸு இவங்களாம் வந்து அடிக்கிறாங்க. எங்கள் மாமா வந்து ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை, உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை, அப்புறம் என்ன? அவங்க வந்து இவங்க சொந்தக்காரங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அதில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க மேடம். ஏதோ ஒரு இது சின்ன புது பிரச்சனை கூட அது பெருசாகிடுவாங்க, பெருசாகி அப்படியே இது பண்ணுவாங்க. இப்போ எப்படி இருக்குது நிலைமை? நைட்டு எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணேன் மேடம், நீ வான்னு சொன்ன வர மாட்டியா, பிரச்சனைலாம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், நீ வா அப்படின்னு சொன்னாங்க.
எங்கள் அப்பா எப்படி இருக்காரு, எங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னா, உங்கள் அப்பா வந்து அங்கே கட்டி போட்டு வரவங்க போகிறவங்களாம் அடிக்கிறாங்களா, செம்ம அசிங்கமாக இருக்குது, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு எங்கள் மாமா கேட்டார். சரி இல்லை, நான் அதேமாதிரி பெரம்பலூரில் இருக்கேன், நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன், நான் வருவேன், பொறுமையாக வருவேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் டக்குன்னு உடனே செல் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க மேடம், பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். சரி, இப்போ என்ன வேணும்? நீங்க ஊருக்கு போகணுமா? ஊருக்கு போன மாதிரி எங்கள் அவங்களை பற்றி காப்பாத்தணும். சேஃப் இல்லைங்க மேம். ஊருக்கு போனாலும் அப்போ நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் இங்கே வந்திருக்கோம். நேற்று நைட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனா இவங்க கடலூர் மாவட்டம் அரியலூர்லேருந்து நேற்று கிளம்பிட்டாங்க. நாங்கள் 2 பேருமே சென்னை காலை தான், நேற்று காலை தான் மேம் வந்தோம். வந்த உடனே இங்கே தான் மேம் வந்தோம். வந்துட்டு அப்புறமேட்டு இப்போ எங்கே போகிறது எங்களுக்கு இடமே இல்லைங்க மேம். ஊருக்கு போனாலே எனக்கு பயமாக இருக்குது. என்ன எதாவது பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக அவங்கள எதாவது பண்ணிடுவாங்க. தங்கச்சி அம்மா சேஃபா அவங்களும் சேஃபாக இருக்காங்க மேம். அம்மா அப்பா அம்மா அப்பா ஊரில் இருக்காங்க மேம். அப்பாவே ரொம்ப அசிங்கமாக திட்டுறாங்களாம் மேம் இந்த பொண்ணு. உங்க அப்பா அம்மா தான் இப்போ ரிஸ்க்ல இருக்காங்க. ஆமாங்க. உங்க வீடெல்லாம் சொந்த வீடாப்பா? ஆமாங்க. அங்க ஊரை விட்டு வர முடியாது, பரவாயில்ல. ஊர்ல தான் பழக்கணும். இப்போ ஒரு வேளை நீங்க அவங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு அந்த ஊர்ல பழக்கிறது கஷ்டமா? ஆமாங்க. கஷ்டப்படுத்துவாங்க. கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க மேடம். ஆனா நீங்க 2 பேரும் பிரியறதா இல்ல? இல்லைங்க மேம். நிச்சயமா கல்யாணம், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ எங்க சைடுல இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? உங்கள் சைடு என்னன்னா எங்களுக்கு ஒரு ஆதரவு வேணும் மேடம், அவ்வளோ. என்ன பண்ணணும்? நாங்க எங்களை மேரேஜ் பண்ணுவீங்கன்னா அதேமாதிரி எங்கள் ஃபேமிலி வந்து சேஃபாக இருக்கணும். ஃபேமிலி நீங்க அங்க போகணுமா, அவங்க இங்க வரணுமா? அங்கேயே போகணும் மேடம். அதுவும் இல்லாமல் மேடம் நாங்கள் அங்கேயே வாழணும் மேடம் அவங்களுக்காகவே. அதை வந்து எங்களை வந்து எந்த ஒரு டார்ச்சரும் பண்ணக்கூடாது. இந்த சைடு உட்காருங்க. என்னாச்சு? நான் வீட்டில் இல்லைங்க, இவங்க வெளியில் வந்தது எனக்கு தெரியாதுங்க. இப்போ ஊர் ஒற்றுமையில் நாங்கள் சேரணும். அப்படி சேரலைன்னா எங்களை ஒதுக்கி வச்சுருவாங்க. இவங்களையும் ஒதுக்கி வச்சுருவாங்க, எங்களையும் ஒதுக்கி வச்சுருவாங்க. ஊரில் என்ன பிரச்சனை இருக்கு? போ ஜாதிகளை வர மாட்டாங்க மேடம். என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்லாத போகணும்னு நாங்கள் நினைக்கிறோங்க. அதுக்கு என்ன செய்யணும்? நாங்கள் எங்கள் பையனை எடுத்துகிட்டு போகிறோம். இந்த பொண்ணு வேண்டாம். என்னம்மா செஞ்சாங்க அவங்கள? அங்கே போய் நாங்கள் ஊரில் என்ன கிராமத்தில் சொல்கிறாங்களோ அந்தமாரி நடந்துக்கிறோம். அதான் மேடம் கட்ட பஞ்சாயத்து மாதிரி வச்சு நடத்துகிறாங்க மேடம். உங்களை அடிச்சாங்களா? அதெல்லாம் இல்லைங்க. அடித்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஃபோனில் மாமா பாப்பா ஏன் நீங்கள் உங்கள் பையனை பார்க்க பயப்படாதீங்க. மாட்டேங்கிறீங்க? ஏன் பயந்துக்கிறீங்க? இல்லைங்க மேடம், பயப்படுறாங்க. அவங்க வீட்டில் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்கன்ட்டு அவங்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க மேடம். அதெல்லாம் இல்லை. கட்டி போட்டு அடிச்சாங்களா உங்களை? இல்லைங்க. ஏன் உங்கள் பையனை பார்க்கறது இல்லை? நீங்கள் பையனை பார்த்து பேசுங்க. இங்கே என்ன பாருமா. அதெல்லாம் இல்லை. சரி, இங்கே என்ன பாருமா, உங்களை வந்து வேப்ப மரத்தில் கட்டி போடல ஒன்றை சித்தப்பா அப்பா அதெல்லாம் ஒன்றும் அப்பா மாமா சொன்னது பொய்யா? இவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க மேம். எங்கள் அடிக்கடி எங்கள் மாமா வந்து இது பண்ணுவாங்க மேடம். ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அங்கே போனால் இதை பண்ணிவிடுவாங்களே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்னையும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க மேம். இவங்க எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கிறாங்க, அதெல்லாம் போறாங்க, ஒன்றும் நீ இல்லைங்க. வந்து பிரச்சனை என்னன்னு நாங்கள் பார்த்துட்டு இப்போ போ. ஊர் ஒத்துமை ஆகிறதுக்காக பயப்படாத சொல்லி உனக்கெல்லாம் எதுவுமே ஆகாது. ஓகேவா? ஊர் ஒத்துமை ஆகணும். சரி, ரெண்டு பிள்ளைங்க வந்து லவ் பண்ணிட்டாங்க. பிரச்சனை இல்லாமல் இருங்கம்மா, நான் பேசிக்கிறேன். 2 பிள்ளைங்க வந்து காதலிச்சிட்டாங்க. அவர் ஆண், இவங்க பெண். 2 பேரும் மேஜர். திருமணம் பண்ணோம் ஆசைப்படுறாங்க. இதுல ஊருக்கு என்ன பிரச்சனை? ஊருக்கு என்ன பிரச்சனைனா ஜாதியை ஒதுக்கி வைக்கணுங்கிறாங்க. இவங்க அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை இல்ல, அவங்க நீங்க பெத்தவங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஊருக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் ஊர் ஒற்றுமையாக இருக்கிறது தாங்க ஆசைப்படுறோம். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணா ஊருக்கு என்ன பிரச்சனை? என்ன ஆயிடும்? இல்ல, எனக்கு தெரியாம கேக்குறேமா, எனக்கு தெரியல. ஊர் ஒற்றுமையாக இருக்கணுங்க. ஊரை ஒற்றுமையா இருங்க. இதை இப்படியே விட்டுவிட்டா தலைமுறை பிரச்சனை உண்டாகும். என்ன பிரச்சனை ஆகுமா? ஜாதி எதிர்ப்பு. என்ன ஜாதி? என்னது இந்த ஜாதி? எனக்கு புரியல. எங்களை வேற ஒதுக்கி வச்சிருவாங்களாம், இவங்கள வேற ஒதுக்கி வச்சிருவாங்களாம். ஊருக்குள்ள நல்லபடியா வாழணும்னா, ஒற்றுமையோட வாழணும்னா எல்லாரோடும் ஆதரவு வேணும், அது ஒத்துக்கிறோம். ஆனா அநியாயம் செய்யக்கூடாதுல்ல. அதெல்லாம் இல்லைங்க. அவங்க 2 பேரும் 18 வயசுக்கு கீழே இல்ல, அந்த பையன் வந்து ரொம்ப மோசமான பையன், இல்லை பொண்ணு வந்து இன்னும் படிச்சு முடிக்கல, ஏதோ பிரச்சனை இருக்குன்னா நீங்க சொல்றது அர்த்தம் உண்டு. அவங்க 2 பேரும் மேஜர். 2 பேரும் வேலைக்கு ரொம்ப நாளா அவ வேலைக்கு போறா, அந்த தம்பியும் வேலைக்கு போறாரு. பார்த்துக்கிறோங்க. அதுதான் அவங்க ஊர்ல என்ன சொல்றாங்களோ நாங்க அந்த மாதிரி தாராளமா கூட்டிட்டு போங்கம்மா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அங்க விருப்பத்தோட வரணும். அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு எந்த ஆக்ஷேபனையும் கிடையாது. ஏன்னா அவங்க எங்களை நாடி வந்திருக்காங்க. நாங்கள் தள்ளி விட மாட்டோம், போய் தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்த மாட்டோம். ஏன்னா நாங்கள் கட்டாயப்படுத்த கூடாது. ஏன்னா அவங்க 2 பேருமே மேஜர். அவங்க வந்தாங்கன்னா தாராளமாக கூட்டிகிட்டு போங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் தம்பி, உங்கள் 2 பேர்ட்டையும் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமண வயசு வரல, இன்னும் 22 வயசு
திருமண வயசே கிடையாது. இன்னும் ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ணலாம். ஓகே. நீங்கள் எங்களை தேடி வந்திருக்கீங்க, நாங்கள் எதுக்குமே உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை எடுத்து சொல்லுவோம், அவ்வளோதான். அம்மாவோட கஷ்டத்தை யோசிச்சு பாருங்கள், அப்பாவோட கஷ்டத்தை யோசிச்சு பாருங்கள். ஊரில் அவங்க வாழ்ந்து தான் ஆகணும். உங்கள் அக்கா தங்கச்சி அங்கே கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. உங்கள் சுயநலம் முக்கியமாக, உங்கள் ஃபேமிலி முக்கியமான பார்த்துங்க. அதே சமயம் ஒரு தப்பான ஒரு பழக்கத்துக்கு நீங்கள் அடிமை ஆகக்கூடாதுன்னு நான் சொல்வேன். ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் மேடம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 4 வருஷம் கழிச்சு ஒன்றா வாழறீங்களா? நான் சொல்ல மாட்டேன் தம்பி, நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்கள் நிலைமை உங்களுக்கு தான் தெரியும், உங்கள் அப்பா அம்மா நிலைமை உங்களுக்கு தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களால் இந்த பொண்ணுக்கு பிரச்சனை வராது. அவங்களால தான் மேடம் பிரச்சனை. அதை பார்த்துக்கங்கம்மா. அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுமா, அவ்வளோ முக்கியமாக நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஊர் சொன்ன 10 பேர் நமக்கு வேணுங்க. நம்ம கிராமத்தில் என்ன பசங்க சந்தோஷம் முக்கியமே இல்லையாம்மா? என்னங்க, பசங்களோட வாழ்க்கை முக்கியமே இல்லையா? அது முக்கியம் தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்தபடி நாங்கள் நடந்துக்கிறோங்க. அவங்களா வாழ போகிறாங்க, இவங்க தானங்க வாழ போகிறாங்க. கிராமத்தில் எனக்கு என்ன அதுதான் சொல்கிறாங்க? புரியல. அவங்க திருமணம் பண்ணதுனால மழை பெய்யாம இருக்குமா உங்க கிராமத்துல? இல்ல விளையாம இருக்குமா பூமி? சொல்லுங்க, கல்யாணம் பண்ணாதே சொல்றேன். என்னங்க பிரச்சனை? பையனும் இந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்காருன்னு நான் கிராமத்து வழக்கம் தேடி இந்த மாதிரி செய்ய முடியாது. கிராமத்தில் எல்லாம் ஒத்து சேர்ந்து பண்ணுவாங்க. அது வந்து பிரச்சனை ஆகிடும். என்ன பிரச்சனை? ஏன்னா கட்டுப்பாடு கிராமத்தில் வந்து கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாடு? இந்த மாதிரி இந்த இப்படி தான் இருக்கணும். சில என்னங்க ஜாதியா முறைகள்லாம் இருக்கு. ஜாதியா? நான் கேட்கறதுக்கு கொஞ்சம் தெளிவா பதில் சொல்லுங்க. ஜாதி தான். 2 பேருக்கும் 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அவங்க யாரை விருப்பப்படுறாங்களோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான உரிமை நம்ம நாடும் நம்ம சட்டமும் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. நம்ம யாராலையும் தடுக்க முடியாது. எடுத்து சொல்லலாம், அப்பா அம்மாவை பாருமா, குடும்பத்தை பாருங்க சொல்லலாம். அது நியாயமான விஷயம். ஆனால் அப்படி அவங்க அது முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம யாராலையும் தடுக்க முடியாது. வன்முறை பண்ணுறது, அடிக்கிறது, உதைக்கிறது இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்கள் அவங்கள கட்டி போட்டு அடிக்கிறீங்க? அதெல்லாம் இல்லைங்க. பயப்படாத சொல்லேனா அடிக்கல அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் எதுக்கு மாமா வீட்டில் போயிட்டு எதுக்கு அடிக்கிறாங்க, என்ன உதைக்கிறாங்க? அதெல்லாம் இல்லை, யாரும் கட்டிலாம் போட்டு அடிக்கல. அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. அப்போ ஃபோன் பண்ணி சொன்னது யாரு? ஊர் ஒற்றுமை வரதுக்கு தாங்க. ஒற்றுமை ஒரு கிராமத்தில் என்ன 150 வருஷத்துக்கு இருங்களேன். ஒற்றுமையா? யாரை வேண்டாம், 2 பேரும் கல்யாணம் பண்ணாலும் ஒற்றுமையா இருக்கலாமே. அப்படி பார்க்க போனாக்கா கடைசியில் 2 குடும்பமே உள்ள அவங்க ஊரில் அலோட் பண்ண. இருக்கக்கூடாது. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணா மழை வராதுங்களா? இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஒரு நிமிஷங்க, மழை வராதுங்களா? நாங்கள் வந்து கட்டுப்பாட்டோட இருக்கிறோம் அந்த ஊரில். என்ன கட்டுப்பாடு? இவங்க 2 பேரும் மனுஷங்க தானே, நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே. நல்லது கட்டது எந்த ஒரு இருக்கட்டுங்க. பசங்க ஒருத்தர் விருப்பப்பட்டுட்டாங்க. இவங்க திருமணம் பண்ணறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? ஊரு பிரச்சனை விடுங்க. அது ஊருக்கு கோவம் வரணும்னா ஒரு காரணம் இருக்கணும். எதனால கோவப்படுறாங்க ஊருக்காரங்க? காரணங்கிறது வந்து ஜாதி தான் பிரச்சனை. சரி, அந்த ஜாதி விட்டு கல்யாணம் பண்ணா மழை வராதுங்களா? நம்ம சொல்றோம். ஏன்னா அதை பூமி விளையாதுங்களா? அப்புறம் அதை அதே மாதிரியே இருக்கணுங்கிறதுக்கு தான். எதே மாதிரி? இப்போ பரம்பரையா இப்போ 100 வருஷம் 150 வருஷம் அது மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்போது இப்போ புதுசா நம்ம ஒரு காரியத்தை வந்து புதுசா நம்ம எதுவுமே பண்ணறது இல்லைங்களா? வந்து மத்த புதுசா நம்ம எதுவுமே பண்ணறது இல்லைங்களா? பண்றோமா இல்லையா? சரி, பரம்பரையா வந்து புருஷன் இறந்தா அந்த நெருப்புக்குள்ள பொண்டாட்டி குதிச்சுட்டு இருந்தா சத்தி. அது கெட்ட பழக்கம்னு அதை நம்ம விலகிட்டோம்ல. அதை விட்டு பரம்பரையா வந்து அந்த நெருப்புக்குள்ள அந்த விதவை உள்ள குதிக்கணும்னு ஒரு பழக்கம் இருந்தது. அந்த பழக்கம் கெடுதல்ங்கிறதுக்காக நம்ம அதுல இருந்து விலகி வந்தோம்ல. பரம்பரையா பண்ணாங்க, அது பண்ணிட்டே இருக்கலாமா? இன்னும் வேண்டாம்னு வச்சுட்டோம்ல. 9 வயசுல பெண் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க, பரம்பரையா பண்ணாங்க. அது வேண்டாம், அந்த பழக்கம் தப்பானதுன்னு நம்ம அதுல இருந்து விலகி வரல. பரம்பரையில நம்ம கலாச்சாரத்துல எதை நம்ம கடைபிடிக்கணுமோ அதை பிடிச்சிட்டு தான் இருக்கணும். எது நமக்கு தப்பா இருக்கோ, இந்த காலத்துக்கு தப்பா இருக்கோ, அதுல இருந்து நம்ம விலகி வந்துதான் ஆகணும். கிராமத்துல அந்த மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க. ஏங்க, நான் நியாயமா கேக்குறேங்க. நம்ம பிறக்கும் போதே லேபிள் போட்டுட்டா வரும். அப்புறம் ஜாதி சொல்லிட்டு இருக்காதீங்க ப்ளீஸ். அதுவும் இல்லாம உள்ளூர் பக்கத்தூரா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லைனாக்கா 2 குடும்பம் நீங்கள் வெளியில் தான் போகிற மாதிரி இருக்கும். உங்கள் ஊரில் வந்து சொத்து பத்து எந்த இதுவுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ ஒரு பஞ்சாயத்து. எப்படிங்க சொல்லலாம்? அவங்க
அவங்க எப்படிங்க சொல்லலாம்? உங்க சொத்து, உங்க நிலம், நீங்க வச்சிருக்கீங்க. அது எப்படி ஊருக்காங்க முடியாது சொல்லலாம்? அப்படிங்கிற மாதிரிலாம் அப்புறம் வரும், இந்த மாதிரி நடந்தாக்க இந்த மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் இருக்குது. அதனால தான் சரி நம்ம பிள்ளைய வந்து இப்போ மாப்பிள்ளை தான் உங்களுக்கு கிடையாது. எதிர்ப்பு இருக்கா? இல்லை இல்லை, நமக்கு அதில் எந்த ஒரு உங்களுக்கு இதுல எந்த எதிர்ப்பும் எந்த கிடையாது. விருப்பமும் கிடையாது. விருப்பம் கிடையாது, எதிர்ப்பு கிடையாது. இல்லை இல்லை, இப்போ இந்த எங்கள் பொண்ணை வந்து அந்த பையனை கொடுக்கறது எங்களுக்கு விருப்பம் கிடையாது. இந்த பையனை பொறுத்த வரைக்கும் அவர் ஜாதியை மறந்துடுங்க. அது தனியா இருக்கட்டும். வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அந்த பையன்கிட்ட? வேறு பிரச்சனை என்ன இருக்குங்கிறதாக நமக்கு நமக்கு அந்த அளவுக்கு தெரியாதுண்ணா. தெரியாதுல்ல? அப்ப தெரியாம ஒரு பையனை வேண்டான்னு சொல்ல முடியாதுல்ல? அப்படி இல்லை, அவங்க நம்ம வீடு பக்கத்தில் குடிக்கிறது பழக்கம் கிடையாது. அவன் படிச்சிருக்கான், பொறுப்பா இருக்கான். உங்க பொண்ணு மேல நல்ல பாசம் வச்சிருக்கான். ஜாதி மட்டும் வேற. அதுதான் பிரச்சனை. அது வந்து நம்ம வந்து அந்த ஜாதி பிரச்சனையிலேருந்து வெளியே வர வேண்டிய டைம் வந்தாச்சுங்க. அதே மாதிரி இப்போ இந்த இதை பேரை சொல்லியே வந்து எங்களை வந்து அங்கே ஊருக்குள்ளே அசிங்கப்படுத்துறாங்க. 2 குடும்பம் எப்படிங்க அசிங்கமாகும்? அது தப்பான காரியம் பண்ணுறீங்க. என்ன தப்பான காரியம்? சாதி விட்டு சாதி, மதம் விட்டு மதம், ஏன் நீங்கள் போய் பழகம் வைக்கிறீங்க போறீங்க? ஒரு அவமானம் சொன்ன எங்களுக்கு ஊரில் இப்போ ஏற்பட்டு போச்சு. சரி, ஒரு விஷயம் கேட்கவா உங்கள்கிட்ட? ஊருக்குள்ள போகிறதுக்கே எங்களுக்கு சரி, அச்சமா தண்ணி வந்து அடிச்சு போச்சுல, இந்த ஜாதியை தான் அடிச்சது, அந்த ஜாதியை தான் அடிச்சதுன்னு இருந்ததா? எல்லாம் போனோம்ல. சுனாமி வந்து அடிச்சுட்டு போதே எல்லா ஜாதியும் தானே அடிச்சுட்டு போச்சு. வர்தா வந்து புயல் ஒரு ஜாதி மேல பாதிக்காம இன்னொரு ஜாதி மட்டும் பாதிச்சுதா? பழக்க வழக்கங்கள் வேற, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. வந்து இப்போ யாருமே வந்து சரியா தூக்கம் இல்லாம இது பண்ண முடியாம, இப்போ நாங்களே வந்து வீட்லயும் தங்க முடியாம, ஏன் அந்த மாதிரி வந்து பிரச்சனை எல்லாம் இவங்க எங்க அப்ப என்ன போனாங்க, செய்யறாங்க அவங்க? என்ன ஆனாங்க, எங்க என்ன இருக்காங்க செய்யறாங்க? அப்படிங்கறது என்ன செய்யறாங்க? ஊர்ல தூங்க முடியாம இல்ல, இவங்களை பத்தி தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்றது, அந்த ஏது பொண்ணு பண்றது சொல்லலையா? உங்களை அப்படின்னு கூப்பிட்டு சொல்லலையா? சொல்லிட்டு நேத்து பல கூப்பிட்டு சொல்லலையா? பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்பா கூப்பிட்டு சொல்லலையாமா? சொல்லிட்டாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் பாப்பா கிட்ட, இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுமா ஊர்ல, அந்த பையன் அவங்க கூட வந்திருக்காப்லையா இல்லையா, உண்மையா பொய்யா, நீ இல்லை கம்பெனியில் தான் இருக்கிறியா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, அப்படி நான் போகிற மாதிரின்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி போயிருப்பேன். நான் அந்த மாதிரி போகல, உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் நான் அந்த மாதிரி செய்யறதுக்கு விருப்பம் இல்லை அப்பா அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு மேம். 6 மாசம் கழிச்சு நான் மேரேஜ் பண்ணி இது வைக்கிறேம்மா இந்த வார்த்தை அப்படின்னு. சொன்ன பிற்பாடு அப்படின்னா ஒரு 6 மாதம் எனக்கு டைம் கொடுன்னு சொன்னது உண்மை. இந்த என்ன வார்த்தை பொறுத்த சொன்ன வரைக்கும் இந்த உன்னுடைய பசங்க பர்மிஷன் எந்த இல்லாமல் செய்ய தப்பும் மாட்டேன். பண்ணலைங்க. எந்த தப்பும் பண்ணல. ஒருத்தர் விருப்பப்பட்டுட்டாங்க. அந்த பையனும் வந்து அந்த பொண்ணு மேல ஆசை வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவ கஷ்டப்படுறத பார்த்துருக்கான், அவங்க அம்மா கஷ்டப்படுறத பார்த்துருக்கான். அவங்க 2 பேரும் ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. உங்களுக்கு ஜாதியில நம்பிக்கை இருக்கா? ஜாதி வேற நமக்கு தேவையா? உங்க பர்சனல் ஒப்பீனியன் சொல்லுங்க, ஊரை பத்தி சொல்லாதீங்க. உங்களுக்கு ஜாதியில நம்பிக்கை இருக்கா? ஜாதி வேற நமக்கு தேவையா? உங்க பர்சனல் ஒப்பீனியன் சொல்லுங்க, ஊரை பத்தி சொல்லாதீங்க. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் மேடம். நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். சிட்டில மனுஷங்க கிடையாதா? இங்கே அந்த அளவுக்கு தெரிஞ்சு கொள்ளாது. இங்கே எல்லாருமே வந்து அப்ப ஊருக்கு தான் பயப்படுறீங்க. நான் உங்க பர்சனல் ஒப்பீனியன் தாங்க கேட்டேன். இப்போ நான் இப்போ எல்லாத்துலேயுமே சிக்கலாக மாட்டிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ இவங்களுக்காக பேச கூட பயப்படுறதா, முடியல அவரால. பாவம். இவங்களுக்காக நான் பார்க்கறதா, கிராமத்தை பார்க்கறதா, சொந்தக்காரங்களை பார்க்கறதா, இப்படிங்கிற சில இதெல்லாம் நான் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். ஒன்றான பசங்க விட்டு கொடுக்கணும். குடும்பத்துக்காக பசங்க விட்டு கொடுக்கணும் இல்லையா? பசங்களுக்காக பெற்றவங்க விட்டு கொடுக்கணும். ஏதோ ஒன்று தான் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என்னுடைய முடிவு என்னன்னா, அவங்க பிள்ளைய அவங்ககிட்ட அவங்க ஒப்பிடிச்சு, எங்கள் பிள்ளைய எங்கிட்ட ஒப்பிடிச்சு, நாங்கள் நாளைக்கே இது பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி நான் வைக்க ரெடியாக இருக்கேன். யாருக்கு? பாப்பா. நீங்கள் வேற கல்யாணம் பண்ணுவீங்க. அவள் வாழ்க்கை என்ன ஆகுது? ஒருத்தரோட பழகி 4 வருஷம் அந்த பையனே நினச்சிருந்தா அவள் இன்னொரு கல்யாணம் பண்ண ஒரு நாள் அவள் நிம்மதியாக இருப்பாளா? எப்படியோ உங்களுக்கு உங்கள் ஜாதி பிரச்சனை அடிபடக்கூடாது. அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கல, ஓடி போகல. அவள் தனியாக இருக்கா, அவர் தனியாக இருக்காரு. தப்பான ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அதான் முதல் விஷயம். நீங்கள் 2 பேரும் ஊர்லேருந்து வந்திருக்கீங்களே, இவங்க சொந்தக்காரங்க. இப்போ ஊரில் என்ன பிரச்சனை நடக்குது? அதாவதுங்க, அவங்க வந்து ஒரு 100 வீட்டுக்காரவங்க, அவங்க ஒரு தெருவை சேர்ந்தவங்க. இது ஒரு தெருவை சேர்ந்தவங்க. அதனால குறுக்க இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனையை உண்டு பண்ணி, யார் பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க? ஊருக்காரவங்க இவங்க அப்பா அம்மாவே பண்ணுறாங்க. இவங்க அப்பா அம்மாவா? அவர் இல்லையே, அவர் அப்படி சொல்லலையே. இல்லை சொன்னாரா, எங்கள்கிட்ட சொன்னாரா? என்ன சொன்னார்? யார் பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க? பொண்ணு இழுத்துட்டு போயிட்டாக்க அந்த பையன். இல்லை, பொண்ணை இழுத்துட்டு போகல. அவங்க கல்யாணம் பண்ணல. அவள் கோயம்புத்தூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கா, அந்த பையன் வேற எங்கேயோ இருக்கான். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், நாங்கள் எடுத்து சொல்கிறோம். அதாவது மேடம், இவங்க வந்து நம்ம ஊர்லேயே இல்லை.
ம். இவங்களுக்கு அந்த ஊரினுடைய பண்பாடு, ஊரினுடைய பழக்க வழக்கம் நிலைமை இவங்களுக்கு தெரியாது. ம். இவர் வந்து எந்த மெட்ராஸில் வளர்த்துருப்பாராட்டிருக்கு, மெட்ராஸ்லேயே இருந்திருப்பாங்களாட்டிருக்கு. ம். இப்போ வந்து ஒரு இதாக சூழ்நிலையாக வந்து நம்ம ஊரில் தங்கியிருந்தாங்க. ம். ஊருக்காரர் தான் இருந்தாலும் அவங்க நீங்க சரி, ஊருக்காரங்க தானே? நானும் ஊருக்காரர். அப்ப என்கிட்ட சொல்லுங்களேன், இந்த பசங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணா ஊருக்கு என்ன பிரச்சனை வரும்? ஊரில் வந்துங்க அவங்க வந்து ஒரு 100 வீடு கிட்ட இருக்காங்க. இவங்க வந்து நாங்கள் வந்து ஒரு 500 தலைக்கட்டு, நாங்கன்னு சொல்லக்கூடாது, பொதுவாக சொல்கிறாங்க. நான் இந்தாண்ட வந்து ஒரு 1000 தலைக்கட்டு 500 தலைக்கட்டு கிட்ட இருக்காங்க. ம். இவங்க 2 பேரும் வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து எனக்கு ஒரு 50 வயசு ஆகிப்போச்சு. இப்போ ம். இந்த மாதிரி நடந்ததே கிடையாது இன்ன வரைக்கும். இதான் ஃபஸ்ட்டு லாஸ்ட். சரிங்க. நடந்ததுனால என்ன ஆகும்? ஊருக்கு என்ன என்ன ஆபத்து? ஆகும்னா இந்த பசங்க வந்து இந்த பையனை தாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவானுங்க. எதுக்கு? அது அந்த ஊரினுடைய பண்பாடு, அந்த ஊரினுடைய பழக்க பண்பாடு வழக்கம். சொல்லாதீங்க. பண்பாடுங்கிறது நல்ல விஷயங்கள் தான் பண்பாடு. கெட்ட விஷயங்கள் எப்படி பண்பாடு ஆகும்? மனுஷன் ஒருத்தனை தாக்கினா எப்படிங்க பண்பாடு ஆகும்? அதாவது ஜாதி இதை வச்சு பண்ணுவாங்க. சரி, நீங்க பிறக்கும்போது ஒரு ஜாதியை போட்டு லேபிள் போட்டுட்டா பிறந்தீங்க இல்ல? அப்புறம் மனுஷனா உண்டாக்குறது கலவரத்தை பத்தி நான் பேசல. இப்ப கவர்மெண்ட்லயே வந்து ஒதுக்கி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து ஒரு இவங்களுக்கு பீஸ் கம்மி, இவங்களுக்கு பீஸ் அதிகம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லயே செஞ்சு வைக்கிறாங்க. அது எதுக்கு செஞ்சிருக்காங்க தெரியுமா? ம். ஒரு காலத்துல, அந்த காலத்துல அதான் இப்ப நாங்களும் இருங்க நீங்க கரெக்டா புரிஞ்சுங்க. அந்த காலத்துல ஒரு சிலர் வந்து பயன்பட்டாங்க. அவங்க வந்து அதிகாரத்துல இருந்து ஒரு சிலரை மட்டம் தட்டினாங்க. அந்த மட்டம் தட்டினவங்களை வெளியே கொண்டு வரணும், அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், அவங்களும் வந்து நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. அவங்க பயன்படணுங்கிறதுக்காக ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம ஒதுக்கணும், பிரிக்கணும் சொல்லி கவர்மெண்ட் அது செய்யல. ரிசர்வேஷன் வந்ததுக்கு காரணமே அதுதான். எல்லாரும் ஒன்றா வாழணும், ஒரே மாதிரி வாழணும், அதுக்காக தான் ரிசர்வேஷன் வந்தது. அதனால கவர்மெண்ட் பிரிச்சது அதுக்கு இல்லை. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி சொல்லாதீங்க. ஏன் அவங்க 2 பேரும் சேரக்கூடாதுங்கிறதுக்கு உங்கள் ஜாதி பண்பாடு சொல்லாதீங்க. அதை நான் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு நம்பிக்கை இருக்கிற விஷயத்தை தான் அவளுக்கு எடுத்து சொல்ல முடியும். உங்களுக்கு என்ன கஷ்டம் வரும்? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதுனால உங்கள் ஊருக்கு என்ன கஷ்டம் வரும் அதை சொல்லுங்கள், நான் சொல்லி அனுப்புகிறேன். இது மறாவது நிமிஷம் அந்த பையனுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி வச்ச செய்தி கிடைச்ச மறாவது நிமிஷம் அந்த ஆள் ஊரை காலி பண்ண சொல்லுவாங்க. அவரை காலி பண்ண சொல்றத விட ஆமா, அவரை சேர்ந்த அதுல நிறைய பிரச்சனை உண்டாகும். நான் எடுத்து சொல்றேன். அதே மாதிரி எங்கள் இதுலேயும் அப்படி தாங்க அதே போல அங்கேயும் ஆகும். அங்கேயும் அந்த ஊரே காலி பண்ண சொல்கிறாங்க. அவங்க நமக்கு சோறு போடுறாங்க. அது ஏகப்பட்ட சிக்கல் வந்து பின்னால் வந்து பின் விளைவுகள் நிறைய உண்டு. அதில் அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? இந்த பொண்ணு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்துக்க வேண்டியதான், அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். ஊருக்காரங்களையே சமாளிக்க முடியல சொல்கிறீங்க. ஒரு பொண்ணு ஒருத்தர் மேலே ஆசை வச்சுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி எப்படி அவர் முகத்தில் முழிக்கும்? அது பரவாயில்லையா உங்களுக்கு? இன்னொரு பொண்ணு ஆசைப்பட்டுட்டு இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டி அந்த பையன் வாழ முடியுமா? இல்லை, அது அவங்க மனசு ஒரு இதாக வாழறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்போ ஊருக்குள்ளேயே உங்களுக்கு ஒருத்தர் பார்க்க முடியல, புருஷன் பொண்டாடி அப்போ இன்னொருத்தரோட எப்படி வாழ்வாவ? அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அவங்க வந்தாங்கன்னா தாராளமாக குடிப்போம். என்னம்மா நீ சொல்கிற? நாங்கள் 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கணும். நாங்கள் 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் தான் இருக்கும். மேடம் சொல்கிற மாதிரி நாங்கள் வெயிட் பண்ணி கூட மேரேஜ் பண்ணிக்கிறோம். ஆனால் 2 பேரும் பெரிய ஐடியா இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க தம்பி? அவங்க சம்மதிச்சா நான் சம்மதிக்கிறேன். அவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஓகே தான்? அப்போ அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணல இல்லை, சரிங்களா? அந்த பையனுக்கு எது வேணாலும் ஓகேன்னா அவன் பயந்துருக்கான், அவன் நிலமா. சரிம்மா, 4 வருஷம் கழிச்சு மேடம் சொன்னது மாதிரி பண்ணிக்கிறோம். அந்த 4 வருஷத்தில் ஏதாவது பண்ணிட்டாங்கண்ணா. அவங்கள்ட்ட கேளுமா. இப்போ ஊருக்கு கூப்பிட்டு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்லி ஒத்துக்கிட்டு இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க முன்னாடியே 4 வருஷம் கழிச்சு அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. அவங்க நம்பி இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வெயிட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறோமா? அவங்களுக்கு சேஃப் வேணும் மேம். இவங்கள என்ன சேஃபு? எங்கள் 2 பேர்த்தையும் எதுவும் பண்ணக்கூடாது மேம். அவங்க அது மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கு எந்த பிரச்சனை கூடாது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு எந்த பிரச்சனை கூடாது. எங்கள் அப்பா ரொம்ப திட்டுறாங்க மேம். அதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? அதுக்கு என்ன செய்யணும்? இவங்க எப்படி பேசுறது? இவங்க 4 வருஷம் உனக்கு கூட போலீஸோ கவர்மெண்ட்டோ காவல் நிற்க முடியாது. ஸோ 4 வருஷம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? நான் கோயம்புத்தூரில் நான் போய் வேலை பார்த்துட்டு இருக்கேங்க மேம். இவங்க எங்கே இருக்கணுமோ அங்கேயே வேலை பார்ப்பாங்க மேம். இடையில என்னை டார்ச்சல் வேறு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணக்கூடாதுங்க மேம்.
அதுதான் மேம் பிரச்சனை. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு சரி அந்த பையன் தான் அப்படியே போயிட்டெல்லாம் விட்டுட்டு அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லக்கூடாது மேம். திரும்ப வந்து இப்போ பண்ணுற மாதிரி 4 வருஷம் கழிச்சு பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு பயமாக இருக்குது மேம். அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். இதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறோம்? அவ கரெக்டாக தானே சொல்கிறா. நம்மளால ஊருக்கு சொல்ல வேண்டியதில்லை. என் பேச்சு நீ கேளு. கேட்குறேன் ஆமா, சொல்லிட்டாரு அவரு. பிரச்சனை உண்டாக்காத. நம்மளால ஊருக்கு பிரச்சனை வேண்டியதில்லை. ஆமாம், உன் மனசை நீ நான் மாற்றிக்க வேண்டியதான். இங்கே இருக்கிறவங்களுக்கு இது பண்ணாத. எப்படிம்மா என்ன மாற்றணும் புரியல. அப்புறம் என்ன கட்டிக்கணுங்கிற? ஆ. அப்போ ஊருக்காரன் தேவையில்லையா உனக்கு? ஊரில் என்ன பண்ணிக்கிறாங்க? என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 10 பேர் நமக்கு தேவையில்லையா? சரி யாருங்க? இப்போ ஒரு 5 லட்ச ரூபா காசு தருவாங்களா? சரி எனக்கு சாப்பாடு வேணும். நான் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கேன். அவங்க சாப்பாடு தருவாங்களா? 2 நாளைக்கு 3 நாளைக்கு தருவாங்க. ரெகுலராக எனக்கு சோறு போடுவாங்களா? சொல்கிறத கட்டுப்பட்டு நடந்துக்க. நான் சொல்லிவிட்டேன். ஊரில் நம்மளால இருந்தால் பிரச்சனை பண்ணுவாங்க. ஊரே காலி பண்ண சொல்கிறாங்க ஊரில் நம்ம ஜாதியா. அந்த ஊர் இல்லைனா வேறு ஊரில் ஆமாம், வாழ முடியாதானே? ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீ மனக்கிட்டு வாங்கி தருவியா? என்னது மனக்கிட்ட? உன்னால அவங்க எல்லாம் போகணுமா ஊரை அவங்க விட்டு? சோறு போடுறாங்களா? அவங்க சோறு போடுறாங்களா என்ன? நீ உன் கை கால் இருக்கு, நீ போகிற விவசாயம் பண்ணி சாப்பிட்ற. இனிமே அவங்க தான் அப்புறம் உனக்கு சோறு விருப்பம் போடுற நீ எதை மாதிரி பண்ண? நீ பேசுகிற. எல்லாம் எப்படி வாக்குமூலம் சொல்லுது பார்த்தீங்களா? நீ என்ன பண்ணுறது, நாம் என்ன பண்ணுறது? அப்புறம் சொல்கிறீங்க இல்லைங்க மேடம், இவங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னா அதெல்லாம் ஏற்கனவே ஒன்றும் பயம் இல்லை. நிறுத்து, நான் சொல்கிறேன். ஏற்கனவே வந்து எங்கள் ஆளுங்க வந்து எங்கள் ஒரு அண்ணன் அவங்க இதை வந்து இதுமாரி லவ் பண்ணதால் அவங்கள வந்து பாய்சன் சாப்பிட்டார். அவர் காப்பதாக பக்கத்தால் ஊருக்கு மாட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போனாங்க. அப்பொழுது இவங்க ஆளுங்க போயிட்டு பாதியில் நிறுத்தி அந்த ஆளை பயங்கரமாக கொடூரமாக சாவடிச்சு இது பண்ணதால் இவங்க பயப்படுறாங்க. என்கிட்ட அடிக்கடி அவங்க சொந்தக்காரங்களே வந்து என்னை அடிக்கடி பயமாற்றுவாங்க. நான் அதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை. எங்கள் வீட்டில் வந்து என்னடானா அவங்க போலீஸ்க்கு தெரியாதா தம்பி இந்த விஷயம்? அதெல்லாம் தெரியும். அவங்க நாங்கள் மாமா இந்த ஊரில் இல்லைங்க. அவங்க அம்மா வந்து பயந்துட்டு என்னடானா அவங்க வந்து அடிக்கடி பயமாற்றிருக்காங்க. எதோ சொன்னால் ஒன்றையும் கொண்டுடும் அப்படின்னு சொன்னதால அவங்க பயந்துட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் அவங்க சொல்லி மனநிலை சொல்லி அழுது அப்புறமேல் தெரிஞ்சிச்சு. ஆனால் அவங்க மாமா அங்கே வந்திருக்காரான்னு தெரியல. அவர் முன்னாடி சொன்னார் மேடம், எங்கள் சித்தப்பா முன்னாடியே சொன்னார், நான் அவன் சத்த மாதிரி நீ சாவலான்னு பார்க்குறியா, அடித்து கொள்ளணுமா அவனை, அங்கே எங்கள் பசங்க வந்தால் என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் விரும்பிட்டாங்க, இயல்பாக வந்த விஷயம். அது வந்து வேண்டேன் லவ்ங்க காதல்றது வந்து நம்ம நினச்சி குத்தி வர்றது கிடையாது. அது நடந்து போச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? இதற்கான பதில் சொல்கிறதுக்கு தெரியல. எப்படி தான் பதில் சொல்கிறது இல்லை தெரியல. இல்லை, அதுக்கு என்ன பண்ணலாம்னா இப்போ இவர் வந்து அங்கே அடைக்காலம் கிடையாது. இந்த பொண்ணு கூட இவரும் போகணும். எங்கே வேணாலும் அதுக்கு அடைக்காலம் அதான். அதுக்கு வேற ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ பாப்பா இதே தான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்து பண்ணுதுன்னா இவர் வந்து அங்கே எதுவுமே இல்லை. எந்த உதவி எதுவுமே கிடையாது. அவர் வந்து அனாதையாக ஆகுறாரு. பங்காளி உறவுகள் மற்ற எந்த இதுவுமே கிடையாது அவருக்கு. இதான் வீடு எல்லாம் சொத்து கத்துன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு இப்போ வந்த வழியும் போயிட்டே இருக்க வேண்டியதான். இவங்க நல்லது இருந்ததுன்னா உங்கள் கையில் தானே இருக்கும் அதோட பத்திரம். அது இவர் சூழ்நிலை இப்படியா, அவங்க சூழ்நிலை என்னன்னா அவங்களும் காலி பண்ணி போகிற மாதிரி தான் வரும். அவங்களுடைய கண்ட்ரோலில் அவங்கெல்லாம் அந்த ஒரு ஒற்றுமை தான். அதை சும்மா சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்குது, கண்ட்ரோல் இருக்குது. இவங்க காலி பண்ணி போய் கோயம்புத்தூர் பக்கம் பிழைக்கலாம். இவங்க எங்கே வேணாலும் பிழைக்கலாம். ஆனால் இவங்க நிலைமை என்ன ஆகுறது, அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அது பசங்க தான் யோசிக்கணும். ஒண்ணு இல்லைன்னா பசங்க விட்டு கொடுக்கணும், இல்லைன்னா நீங்க விட்டு கொடுக்கணும். பசங்க தாங்க விட்டு என்னம்மா? பசங்க விட்டு கொடுத்து போனாக்க எல்லாத்துக்குமே எல்லா வகையிலுமே நல்லா இருக்கும். எல்லா வகையிலுமே நல்லா தான். ஆனால் இவங்களுக்கு இதை விட இன்னும் நல்ல வாழ்க்கையில் எனக்கு அமைச்சு கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த 35 வருஷமா இதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் லாஸ்ட். அந்த ஊரில் 56 வயசு எனக்கு இப்போ. இதான் ஃபர்ஸ்ட். நீ யாரை வேணாலும் எனக்கு பெரியவங்க ஒரு 80 வயசுக்காரவங்களை கூட கொண்டாந்து உட்கார வச்சு பேசினா கூட இதான் ஃபர்ஸ்ட். அப்போ தங்குற ஆணவத்தில் அவனுக்கு கேட்க ஆள் இல்லை, அப்போ மேய்க்க ஆள் இல்லை. ஒரு ஆணவம் அது. இது ஒரு ஆணவமான வேலை. அந்த ஊரை பற்றி நல்லா தெரியும். இது ஆணவமால வேலை எல்லாம் கிடையாதுங்க. ஏன் அவங்க இதில் எத்தனை பொண்ணு எம்மாவும் பொண்ணே இருக்குங்க. ஐயோ, உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? பொண்ணுங்களா இல்லை, நீங்க சொல்றது தான் ஆணவம். பசங்கங்க, அவங்க குழந்தைங்க. நம்ம சொல்லி பார்க்கலாம். சொல்லி நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் தெரியுமா உங்கள்கிட்ட, நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம், நடைமுறை வாழ்க்கை சரி, அம்மா உன் ஃபேமிலிக்காக, உன் தங்கச்சிக்காக, உங்கள் அப்பா அம்மாக்காக நீ விட்டு கொடுக்குறியான்னு கேட்டு பார்ப்போம். விட்டு கொடுத்தா நல்ல விஷயம். இல்லையா நீங்கள் அவளை விட்டுடுங்க, அவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கை.
ஆனா அதுக்காக அவங்க அப்பா அம்மாவையும் அந்த பொண்ணையும் தண்டிக்க கூடாது. அதுக்கு நாங்கள் பொறுப்பாக்க முடியாதுங்க. அது கிராமம் பார்த்து செய்யணுங்க. நாங்கள் 2 பேரும் வந்தோம்னா கிராமம் கூட்டு வாடா துணையான்னு சொல்லிட்டு இல்லைங்க, அதுக்காக அவங்கள தண்டிக்க கூடாது. அவங்களையும் நீங்க தண்டிக்க கூடாது. நீங்க ஊருக்கு இந்த பசங்க வர வேண்டாம், எங்களுக்கு ஏத்துக்க முடியாது சொல்லுங்க. என்னைக்கு உங்களால ஏத்துக்க முடியாதோ அது வேற விஷயம். அதுக்காக பெத்தவங்களை தண்டிக்கிறது, குழந்தைய தண்டிக்கிறதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம். இந்த பையனை ஒண்டி தண்டிக்கிறதா கிடையாது. இந்த பையனை சேர்ந்த பங்காளி வர்க்கத்தை பூரா ஒதுக்கிடுவாங்க. எங்களை மட்டும் இல்லை, அதே மாதிரி எங்களையும் அப்படிதான் சொல்றாங்க. அவங்க அதுக்கு அந்த ஊர் தருமகர் என்ன சொல்கிறாங்க, உங்களால் நாங்களும் ஊரை விட்டு போகணுமா, உங்களால் பிரச்சனை உண்டாகுது. அப்படியெல்லாம் யாரையும் கட்டாயப்படுத்தி ஊரை விட்டெல்லாம் போக சொல்ல முடியாதுங்க. அப்புறம் என்ன, அதெல்லாம் முடியாதுங்க. இந்த நாட்டில் அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் வேணா இந்த பசங்களை சேர்த்துக்காம இருக்கலாம், அது யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இதெல்லாம் குற்றம். நாங்கள் சொல்லவில்லைங்க. அவங்க ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்க கூட நல்லது கட்டினா யாரும் போக மாட்டாங்க. அப்படியெல்லாம் அது ரொம்ப தப்பான விஷயங்க. ஒதுக்கி வைக்கிறதுங்கிறது சட்டவிரோதம். அது அதெல்லாம் பண்ணக்கூடாது. கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சுன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். எந்த கம்ப்ளைண்ட்டும் வேலையாகாதுங்க. ஊர் ஒற்றுமையா காலங்காலம் வர காலத்துல கொடுக்கறது அது அந்த இடத்துல ஆதாரங்கள் இருந்தா தாங்க. நாங்க பண்ணலீங்க, நாங்க செய்யலீங்கன்னு அப்படியே போயிடுவாங்க. அது அதாவது மனசுக்கு ஏத்துக்காத வேலையை ஒரு வேலையை செஞ்சு விட்டோம்னா மனசுக்கு ஏற்று அதை அந்த இடத்துல செய்வாங்க. 10 நிமிஷம் அது என்ன நம்ம கேமரா எடுத்து இல்லை வேற ஏதாவது போட்டோ கேட்டால் பிடிச்சி செல்லில் ரெக்கார்ட் பண்ணி வச்சு நம்ம ஆதாரத்தை கொண்டுகிட்டு போனால் தான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை கோர்ட்லேயோ எங்கேயோ நம்ம பண்ண முடியும். எதுவுமே இல்லாத பண்ணினாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இவங்க பத்திரிக்கை கொடுக்குறாங்க. பத்திரிக்கை கொடுத்து அந்த பத்திரிக்கை மதிச்சு கிராமம் போனா தானே யாரும் போகாது. ஒட்டுமொத்தம் நீ எப்படி? நான் ஒரு விஷயம் கேட்குறேன். உங்க சொல் பேச்சு கேட்டு இந்த பொண்ணு வரா, நீங்க இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க. அந்த பொண்ணு ஒரு நாள் சந்தோஷமா வாழ முடியுமா? வாழ முடியாது. அப்புறம் என்ன? அதுவும் தெரியும். அப்ப இதுக்கு என்னதான் சொல்லி? அது கொஞ்சம் 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 4 வருஷம் இடைவெளி இருக்குல்ல, ஈக்குவல் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து அப்புறம் அப்படியே விருப்பத்தை அன்னைக்கு கல்யாணம். அன்னைக்கு விருப்பம் பட்டா தானே செய்ய முடியும். என்னம்மா அன்னைக்கு விருப்பம் கல்யாணம் சம்மந்தம் அன்னைக்கு விருப்பப்பட்டா தானே செய்ய முடியும். வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அவனை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. சரி, அந்த பாப்பா அது யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுதுங்க. அவங்கள முறையா பொண்ணு கேட்க போறாங்க. சரி, முறையோட பண்ணிட்டு பொண்ணு கேட்க சொல்லுங்க. பொண்ணு கேட்டு இப்பதான் அவங்க ஒரிஜினல் கலர் வெளியே வருது. ஆமாங்க, முறையோட பொண்ணு கேட்டு கட்டிட்டு போக சொல்லுங்க. அவங்க பங்காளி அவங்க ஊர் வழக்கங்கள் கிராம அவங்களுக்கு நான் சொல்லக்கூடாது, அது அவங்களுக்கு தெரியும். அதன் பிரகாரம் அவங்க பொண்ணு கேட்டு முறையோட பண்ணிட்டு போக சொல்லுங்க. நாங்கள் எந்த முறையோட பங்காளி வச்சுக்கிறது? பங்காளிங்க யாருமே வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. எங்களை ஊரே காலி பண்ண சொல்கிறாங்க. வீட்டே எங்களுக்கு மட்டும் தனியாக சேர்ந்து வராங்களா? எங்கள் சொந்த பந்தம் எங்கே இருக்குதோ எல்லாருமே கூட முடியாதுங்கிறாங்க. அப்போ நாங்கள் ஒருத்தர் செத்து போனாலும் அதை தூக்குறதுக்கு ஆள் இல்லை. நீ கரெக்டாக உறுதியாக சொல்லு. அவனை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க மேம். 4 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ண சொல்கிற மாதிரி இருந்தாலுமே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு தான் மேம் இந்த இடத்த விட்டு போவோம். ஏன்னா தனியெல்லாம் போக மாட்டாங்க மேம். நானுமே அவனுமே உங்களை நம்பி மட்டும் தான் நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் நம்பி வந்தீங்க, ஓகே. ஆனால் அவங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுதா? உங்கள் கஷ்டம் புரியுற மாதிரி அவங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. நாங்கள் தனியாக எங்கேயாவது போயிடுறோம் மேம். எங்களால் தான் அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னாங்க, நாங்கள் போயிடுறோம் மேம். அப்போ எங்கள் நிலமெல்லாம் என்ன வருதா? இப்போ புள்ளி எதுக்கு பேத்துது? அப்பா அம்மாவை பார்க்கறதுக்குதுன்னா இப்போ என் பிரச்சனை சரியில்லை, அவன் எவ்வளோ இப்போ செத்து முடிவு என்ன? நீங்களும் அந்த பையனும் மேடம் 3 பேரும் சேர்ந்து முடிவு எடுங்க. நீங்கள் வாங்க போகலாம், வெளியே நீங்களே எடுங்க. அப்ப நீங்க எது யாருமே தேவையில்லை, நாங்க 2 பேரும் எந்த போறோம்னு நினைக்கிறீங்க? அப்ப எங்க வாழ்க்கை ஏன் பிரிச்சு சொல்றது நல்லா கேளு. அவன் குடிக்காரன். இப்ப பிரச்சனை ஏற்பட்ட பிரச்சனை சாலா ஆகட்டும். சாலா வரதுக்கு வேற வழியே இல்லை. அவன் பிடிக்கிற நீனு இப்ப சாலா இப்ப ஒரு 10 நாள் 5 நாள் நீ பட்டுக்கு போயிட்டா, நீ பட்டுக்கு போயிட்டா ஊருக்காரன் அவன் வேலையை அவன் பார்க்க போறான். இதே துவச்சு தோல்ல போட்டு நிக்க போறான். நீங்க 4 வருஷம் கழிச்சு ஏதோ பண்ணிட்டு போகலாம். நாங்க 2 பேரும் தனியா போறோம்னா அவ்வளவு துணிச்சலா சொல்ற. அப்ப எங்க நிலைமை என்ன வருது? நான் குடிகாரனை வச்சுக்கிட்டு படாத ஆவத்தைப்பட்டு உட்காந்துருக்கேன். ஒரு கேரண்டி கொடுப்பீங்களா? அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போவாங்க, ஓகே? ஆனா உங்களால அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. 4 வருஷம் கழிச்சு அவங்க கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்கன்னா நீங்க தடுக்க கூடாது. ரைட் மேடம். சரி, கரெக்ட் மேடம். ரைட் மேடம். அதை இப்ப அவரு சொன்னார்ல, போன்லயோ கீழே நீங்க 2 பேரும் நேருக்கு நேர் பேசக்கூடாது
அப்படின்னு சொன்னார். அதில் நான் கட்டுப்பட்டு 2 பேரும் இருக்கிறேன்னு சொன்னாங்கன்னா ரைட்டு மேடம். சரியா தம்பி, நீ உன் வாழ்க்கை பாரு, ஏன்னா, அவ வாழ்க்கை பாரு. இப்போ யாராவது பார்க்குறான்னு வச்சுங்களேன், உடனே வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. வந்து சொல்லுவாங்க ஒருத்தர் பிரச்சனை. உங்களுக்கு உங்க காதல் மேல நம்பிக்கை இருக்கா? இருக்குங்க. அப்புறம் எதுக்கு பேசிக்கணும் போன்ல? நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு இருக்கோம் மேம். சரி, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, என்ன நம்ம எதுவும் பண்ண முடியாது. நீங்க ஊர்ல போய் சொல்லிடுங்க, அவங்க 2 பேரும் ரெஜிஸ்டர் பண்ணறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஏமா அந்த பாருமா, உனக்கு கேரண்ட் நான் நான் யாரையும் அவங்க நம்ப குடும்பத்திலையும் சரி உங்க குடும்பத்திலையும் சரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ற இப்ப இந்த இடத்துல இருந்து காப்பாத்து. இந்த இடத்துல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை, வாக்குவாதம், வாண்டேடு பிரச்சனைகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நான் சொல்றதை கேளு. எல்லா வகையிலுமே நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பயம் விடுட்டோமா, இதான் நீ பாரு. இந்த 4 வருஷம் இன்னும் 1 வருஷம் ஆகட்டும், 2 வருஷத்துல பண்ணிட்டு போங்க, இன்னும் 1 வருஷத்துல பண்ணிட்டு போங்க. நீ பண்ணிக்கிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா இங்க யாருக்குமே இடைஞ்சல்ல தொல்லல. அவங்கள்ட்ட கத்துவாங்க, போவாங்க, பேசுவாங்க, அதோட அப்புறம் விட்டுருவாங்க. அது மறாத நிமிஷம் அதை விட்டு மறந்துட்டு வேற வேலையை பார்ப்பாங்க. இவன் அந்த ஊர்ல தான் நானும் போயிருக்க வந்துருக்கேன். யாருன்னு எனக்கு இன்னும் தெரியல. இப்பதான் இந்த அம்மா மோகங்கிறது எனக்கு தெரியுது. அந்த அவங்க அளவு யாருன்னே தெரியாது, அவங்க முகமே தெரியாது. ஆனா பசங்க கல்யாணம் பண்ணா மட்டும் உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை. அவங்க எப்படியோ வாழ்ந்துட்டு போறாங்க. யாருன்னு தெரியாது, அந்த பையனை பாத்துக்கல, இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. ஆனா பசங்க கல்யாணம் மட்டும் பண்ணிக்க கூடாது. அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு போறாங்கன்னு விடுறது இல்ல. இப்ப ஒண்ணுமே இல்லை, இதுல எந்த இதுவும் கிடையாது. இந்த பாப்பா வாய்ச்சிக்கிட்டு உன் பாட்டுக்கு வீட்டுக்கு போனானா என் மொவ இப்ப வேலையை செஞ்சது, ஏன்டா அந்த மாதிரி நீங்க பொருளை கிளப்புனீங்க, இந்த ஆள் அங்க தக்க வைப்பான். அந்த அம்மா என்ன பண்ணும், என் பையன் அந்த மாதிரி வேலைலாம் இல்ல, கல்யாணம் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. கல்யாணம் நடந்ததுங்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. ஓகே அம்மா, உனக்கு இவங்க நம்பி நான் போக மாட்டேன் மேம். இப்ப என்ன பண்ணுறதா இருக்க? எங்களை ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும் மேம். எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ எடுத்து சொல்லி பார்த்துட்டோம். அவங்க எங்களை நாடி வந்திருக்காங்க. இந்த மாதிரி இங்கே வரும்போது நாங்கள் எடுத்து சொல்லுவோம், நடைமுறையில் வர பிரச்சனைகள் எடுத்து சொல்லுவோம். அவங்க உறுதியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். ஊர் மக்கள்கிட்ட நான் ஒரு விஷயந்தான் கேட்டுக்க முடியும். என்னென்னா, எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. அவங்க அப்பா சொல்லி பார்த்தாரு, எங்கள் அம்மா சொல்லி பார்த்தாங்க. ஆனால் பசங்க உறுதியாக இருக்காங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு நானே பண்ணுவேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. 6 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு தான் வருவேன். ஏமா 6 மாசம் கழிச்சு நான் பண்றேம்மா உனக்கு. பண்ணி வைங்க, 6 மாசம் கழிச்சு கல்யாணம் கண்டிப்பா பண்ணி வைங்க. ஆனா நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நான் வருவேன். 6 மாசம் கழிச்சு நீங்க தாலி எடுத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுவீங்க, அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். உங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ண அதே எனக்கு சந்தோஷம் தான். 4 வருஷம் எங்க அப்பா சம்மதக்காக நான் வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ ஒத்துக்கிட்டாரு, இப்போ வேணான்னு சொல்றாரு. நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க, ஆனா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நான் நடக்கும்போது சரி ஒரு 6 மாசம் போறமான்னு சொன்னேன். அதனால ஏன்னா என்ன பிரச்சனைகள் சால்வ் ஆகணுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொன்னது. அப்ப எனக்காக சொல்லல. பிரச்சனை இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி இப்ப நானும் வரேன், மெட்ரா ஊருக்கு வரேன், வா எல்லாரும் போவோம். மேடம் சொன்ன மாதிரி அவங்களையும் கூப்பிடும், 4 பார்த்தா இவங்களையும் கூப்பிட்டு வச்சு ஏன் நீங்க பிரச்சனை பண்ணிக்கிறீங்க, ஒருத்தர் பிரச்சனை வேணாம், அது ரெண்டும் ஒத்துக்கிச்சு. உங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கயா. இந்த ஆள் இப்போ ஊடுல கிடையாது, நீ விட வேணாம், நீ போ, நீ உன் இடத்துல போய் ஒரு கொட்டாயை கட்டிக்கிட்டு நீ இருந்துக்கடா, ஒரு கையை கம்பு வாங்கி. அதெல்லாம் பார்க்கணும் மேடம், அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் நம்ம அங்கே போய் நடுத்தருவில் நிற்கிற மாதிரி புருஷன் முண்டாட்டி எல்லாம் நடுத்தருவில் நிற்கிது. நீ பண்ணிவிட்டேன்னு சொன்னதுனால ஒருத்தங்க அடிச்சுக்கிட்டு சாவறான். ஒரு மரியாதை இல்லாத சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிற நீ. நான் உங்க மேலே மரியாதை வச்சிருக்கேன். அப்படி மரியாதை இல்லைன்னா கல்யாணம் பண்ணிட்டு நின்றுப்பேன் நான். நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னு சொன்னீங்க, அதை நான் செஞ்சிருக்கணும். செய்யாமல் நான் இப்போ உட்காந்துருக்கேன். அதான் நான் பண்ண தப்பு நினைக்கிறேன். உண்மையான விஷயம். கல்யாணம் பண்ணிட்டு போயிருச்சு, நீங்க சொல்லி பொருளை கிளப்பி வச்சிருக்கீங்க. ஆனா நானும் இனிமே நான் கல்யாணம் பண்ணிக்க கூட இல்லை. அந்த மாதிரி நல்ல வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வரேன், நான் வீட்டுக்கு வரலன்னு சொல்லல, வரேன், ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நான் வருவேன். நான் நீங்க 6 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா, அதுக்கு எனக்கு ஓகே. ஆனா அவனுக்கு எனக்கு கல்யாணம் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நான் வருவேன். நான் அவங்க நம்பிலாம் 6 மாசம் இல்லை, ஒரு நிமிஷம் கூட நான் வரமாட்டேன் இங்கிருந்து. ஊருக்காரங்களுக்கு ஒரு விஷயம் தான் நான் ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். தயவு செஞ்சு இந்த 2 பசங்க பண்ண விஷயத்துக்காக நீங்க ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கை கெடுத்துக்காதீங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு பல விஷயம் இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்ப்போம், நம்ம முன்னேற பார்ப்போம், ஒத்துமையா இருந்து முன்னேற பார்ப்போம். எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு, கேட்கல. அவங்களுக்கு இது முக்கியமா படுது. நீங்க கிளம்புங்க. சரி, நன்றி. நீங்க 2 பேரும் உங்க குடும்பத்தை ஊரை எல்லாம் விட்டு விலைக்கு வாழ போறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க தான் இருக்கீங்க. அந்த பொண்ணை என்றைக்குமே கைவிடக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது.
ஆனால் ஒரு அட்வைஸ் எனக்கு, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலும் 4 வருஷம் சேர்ந்து வாழாதீங்க. நீ நல்லா வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொஞ்சம் காசு சேமிச்சு வை. அதே மாதிரி நீங்களும் ஒரு நல்ல வேலைக்கு போய் காசு சேமிச்சு வைங்க. அப்பா அம்மாவை பாருங்கள், கொஞ்சம் காசு அனுப்பிச்சு வைங்க. ஓகே, குடும்பத்தை பாருங்க. 4 years இது உங்களுக்குள்ள நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முடிவு. நீங்கள் தான் அந்த கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின். ஓகே, அப்படியே இருக்கு மேடம். வெரி குட். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.